அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த 8 விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விரைவாக பார்த்துடலாம். முதலாவதாக சோஷியல் மீடியா சேலஞ்சஸ் அண்ட் சில்ட்ரன். சமூக வலைத்தளங்களில் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இந்த பிரச்சனைகளின் விளைவாக குழந்தைகள் தங்களுடைய உயிரை இழந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் சவால்கள் இருக்குது. சமீபத்தில் பெனிட்ரில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை டிக்டாக்ல கேள்விப்பட்டோம். அதாவது நம்ம ஊரில் டிக்டாக் லீகல் இல்லை, ஆனால் ஐக்கிய அமெரிக்க மாகாணங்களில் டிக்டாக் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் டிக்டாக் போன்ற வேறு செயலிகள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். அதில் இந்த பெனட்ரில் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டைஃபென்ஹைட்ரமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அவங்க அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருதய வேதனை, வலிப்பு, நினைவிழப்பு, அதாவது இயற்கைக்கு மாறான உறக்க நிலை, கோமான்னு சொல்கிறோம் இல்லையா, சில இடங்களில் இறப்பே ஏற்படலாம். இது எப்படி சமூக வலைத்தளங்களில் இது நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கும்போது குழந்தைகள் அதை பயன்படுத்துகிறாங்க. குழந்தைகள் ஆக்சுவலாக சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் வயசை பிரித்து 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் சிறு குழந்தைகளே நாம் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அதுவும் தவறு தான். பெற்றோர் தான் பயன்படுத்தணும். குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க இருந்தாங்க அப்படின்னா. இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சில குரூப்பில் இருந்தெல்லாம் மெசேஜ் வரும். நீங்கள் இந்த மாத்திரையை வாங்கி ஒரு 12 மாத்திரையிலேருந்து 14 மாத்திரையை மொத்தமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரம்மா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஹாலுசினேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு போய் அந்த 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 போதையில் அது செமையான ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நீங்கள் போய் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்கள ஏமாற்றுவார்கள். இந்த குழந்தைங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே, இல்லை ஒரு ஃபேக் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. கவுண்டர்லேயும் இந்த ஃபார்மசி இந்த மாதிரியான கெமிஸ்ட் இடங்களில் அவங்களும் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க சாப்பிட்ட பிறகு 2-3 குழந்தைங்க நமக்கு தெரிந்த வரைக்கும் இறந்துருக்குறாங்க. 2020 ஒக்லஹாமாவில் 15 வயது பெண் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. சமீபத்தில் ஜேக்கப் ஸ்டீவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிறுவர், அவர் இறந்துட்டார். ஸோ இதுதான் இன்று சமூக வலைத்தளங்களில் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு காணொளியில் பேசியிருந்தோம். சேஸ் எனப்படுகிற 16 வயது சிறுவர், அவர் அவரும் யூஎஸ் தான். அதுவும் டிக்டாக் சார்ந்த ஒரு விஷயந்தான். அதில் அவர் தற்கொலைக்கு நேராக அந்த டிக்டாக்ல பார்த்த விஷயங்களெல்லாம் அவரை தூண்டி ஒரு நாள் அவர் இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஆகையினால் பெற்றோர்களாகிய நாம் குழந்தைங்க மொபைல் ஃபோனில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, பேரண்டல் கண்ட்ரோல் அப்சல்யூட்லி நெசசரி, மிக மிக முக்கியமானது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் டீச்சர்ஸுக்கும் அதில் ரோல் இருக்குது. டிஜிட்டல் வெல்பீயிங்லாம் இன்றைக்கி பேசுகிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஃபார்மசி, கெமிஸ்ட் இவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. குழந்தைகள் வாங்கும்போது, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கும்போது, அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி நிறைய யார்ட் ஸ்டிக்கில் அவங்க இந்த விஷயத்தை கவனித்து செயல்படணும். எந்தெந்த மருந்துகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையோ ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. மத்திய பிரதேசத்தில் இண்டோர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீட்டில் அதாவது தூய்மை பணியாளர்கள் குப்பை எடுக்க வந்ததாகவும், அப்பொழுது அந்த வீட்டினருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏதோ ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட போகிறேங்கிற லெவலுக்கு த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பலை. இது ஒரு கன் கல்ச்சர். இது ஆக்சுவலாக அவங்க லைசன்ஸ்டு கன் வச்சுருக்கலாம், இல்லை வைக்காமல் இருந்திருக்கலாம். லைசன்ஸ்டு கன் வைத்திருந்தாலும் இது போன்ற விஷயங்களை காரணம் காட்டி அவரிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கன் வைத்திருப்பதற்கு, துப்பாக்கி வைத்திருப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கலாம். அவர்கள் துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமத்தையே ரத்து பண்ணவும் நமக்கு சட்டத்தில் இடம் இருக்குது.
அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இது இங்கே செக்ஷன் 19ன்னு போட்டிருக்கேன். இது செக்ஷன் 17 ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959 செக்ஷன் 17 அதற்கான வழிவகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த வருடம் மொத்தம் எத்தனை பேருடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு, இல்லைன்னா இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்குங்கிறத தகவலை எல்லாம் கேட்கலாம். இது போன்ற நிகழ்வுகளை அதிகாரிகளிடத்தில், பொது ஊழியர்களிடத்தில் எடுத்து செல்லவும் நமக்கு வசதியாக இருக்கும். 3வது டேக்லைன்ஸ் அண்ட் ஐபிஎல். அதாவது சமீபத்தில் ஒரு நியூஸ் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பெங்களூரில் நடந்திருக்கு. ஆக அந்த மேட்ச்சில் இறுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறும். ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கே பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 225க்கு மேலே ஸ்கோர் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி பண்ணுவாங்க. சேஸ் பண்ணும்போது கடைசியில் ஒரு 8-9 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி பெறும். அதில் அந்த நியூஸ் சேனலில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, உங்கள் ஊரில் கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்களாங்கிற டேக்லைனை எழுதி அது அந்த ஃபுல் நியூஸ் கிளிப்பிங்லையும் அது இருந்தது. இது எப்படின்னா, ஒரு ஒரு நம்மளுடைய கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கட்டும், விளையாட்டு ரசிகர்களாக இருக்கட்டும், இப்பொழுது கொஞ்சம் முற்போக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. பிற்போக்கு சிந்தனையிலேருந்து வெளியே எந்த ஒரு ஆட்ட வீரரும் தோற்று போகணும் என்ற எண்ணத்தோடு விளையாடுகிறதில்ல. ஆனால் ஒரு ஆட்டம் தோற்று போனவுடன் அந்த விரக்தி, வன்முறை இதெல்லாம் ஈடுபடுகிற ரசிகர்களை நாம் முன்னால் பார்த்துருக்குறோம். கிரிக்கெட் கேப்டன்களுடைய வீடுகளை கல்லெறிதல், அவர்களுடைய ஃபோட்டோக்களை கொளுத்துதல், இது போன்ற செயல்களெல்லாம் நான் முன்னால் பார்த்துருக்கோம். அதிலிருந்து கொஞ்சம் முதிர்ச்சி பெற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது இது போன்ற வரிகளை பயன்படுத்துவது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நாம் ஒன்றிணைய தான் பார்க்கணுமே ஒழிய வன்முறையை நோக்கி நகர்த்தக்கூடாது. மோரோவர் இந்த ஆட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே 200 ரன்களுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மிகச்சிறந்த ஒரு ஆட்டம். ஸ்போர்ட்ஸில் நமக்கு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, போட்டின்னு ஒன்று வருகிறது என்றால் அதில் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும், ஒருவருக்கு தோல்வி தான். அதை புரிந்து கொண்டு தான் நம்ம அந்த போட்டியை காணவே போனோம். ஆர்ப்பரிப்போம், மகிழ்ச்சி அடைவோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் அது வன்முறையையோ இன்னொருவரை சப்ரஸ் பண்ணவோ கூடாது. அந்த அளவுக்கான அது ஆர்ப்பரிப்பாகவும் அது இருக்கக்கூடாது. விளையாட்டு என்பது நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடியதாக, வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக நாம் கற்றுக்கொள்ளணும். அதில் மீடியாவோட பொறுப்பு ரொம்ப இருக்குது. செய்தி ஊடகங்கள் இந்த மாதிரியான வரிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். 4வதாக சமீபத்தில் சில விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம், அப்பப்போ வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மீடியாவில், செய்தி ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம், பர்டிகுலர்லி இன்ட்ராக்ஷன் வித் டிராஃபிக் போலீஸ், அதாவது போக்குவரத்து காவல்துறையினுடன் கூடிய உரையாடல்களை அது ஒரு வீடியோவாக போட்டு அதை பயங்கரமாக வைரல் ஆகும். யாரோ ஒருத்தர் போதையில் போலீஸ்காரங்களை பிடிச்சி நல்லா திட்டிடுற மாதிரியும், இல்லை போலீஸ்காரங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாத மாதிரியும் அப்படிலாம் வீடியோ வரும். பெரும்பாலான இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டடாக இருக்கும். நமக்கு பல நேரங்களில் அவங்க எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை வீடியோவை பார்க்கும்போது நமக்கே தெரியாது யார் சைடில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னா, சில வளர்ந்த நாடுகளில் காவல்துறை ஊழியர்களுக்கு, அதாவது காவல் சேவகர்களுக்கு உடலோடு கூட, யூனிஃபார்மோட கூட ஒரு கேமரா கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் பாடி கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாடி கேமோட லைவ் ஃபுட்டேஜ் சிசிடிவி போலீஸ் அனலிஸ்ட் கிட்ட ரிலே ஓடின்னு இருக்கும். ஸோ அந்த ரிலேவை பார்த்து நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்போது பாடி கேமில் ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜ் ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்சிடெண்ட் நடப்பதற்கு முன்னால் இருந்து உள்ள ஃபுட்டேஜும் இருக்கும். அந்த இன்சிடெண்ட் நடந்து அந்த நபர் அன்று பணியில் என்னென்ன பேசினார், வந்தார், போனார் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், பல நேரங்களில் இப்போ ஒருவர் வாகனம் ஓட்டி வருகிறார், ஓட்டி வர்றவர்கிட்டயே பிழை இருக்குன்னு வைத்துக்கொள்வோம், அவரே சட்டத்தை மீறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் பேசும் பொழுது சில நேரங்களில் பல நேரங்களில்
வாங்க போங்கன்னு போக்குவரத்து காவல்துறையினர் சிலர் பேசுகிறாங்க, சிலர் பேசுகிறதே இல்லை. ஏய் வா போன்னு தான் பேசுகிறாங்க. பதிலுக்கு ஏய் வா போன்னு நம்ம பேசினால் அவர்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதாவது கண்ணியமான ஒரு நடத்தை அப்படின்பது வந்து காவல்துறையினுடைய அந்த அவர்கள் மேலும் மக்கள் வைத்திருக்கிற மதிப்பை அதிகரிக்கும். வா போ அப்படின்னு கண்டமேனிக்கு பேசும்போது அது குறையும். இதை யார் பேசுனாங்க, யார் முதல்ல பேசுனாங்க பண்ணாங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். இது போன்ற விஷயங்கள் நாம் இந்தியாவில் போக்குவரத்து துறையினருக்கு பாடி கேம் கொடுப்பதை பற்றி பரிசீலனை செய்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. 5வதாக நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்க்குறோம். அதில் சில இன்டர்வியூலலாம் செய்தி ஊடகங்கள் சார்பாக அரசியல்வாதிகளிடத்தில் இந்த நேர்காணல் நடத்தும் போதாக இருக்கட்டும், இல்லை என்றால் அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பின் போதாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்கள் பொறுப்பாக கண்ணியமான முறையில் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதில் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அவர்கள் வந்து ஒருமையில் பேசுவது, நீ என்ன நினைக்கிற, இவர் கேட்குறாரு, சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போ அவரும் அதே மாதிரி தான், இல்லைங்க இதை நான் இப்போ நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, அப்படி பேசணும். மாறாக நீ சொல்கிறது எப்படி சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா ஊடகவியலாளர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். ஒரு மக்களாட்சி முறையில் மக்கள் எல்லாரும் வந்து அரசியல்வாதிகளிடத்துலையோ இது போன்ற நபர்களிடத்துலையோ கேள்வி கேட்டுற முடியாது. அவர்களினுடைய பிரதிநிதியாக தான் ஊடகவியலாளர் வராங்க. அப்போ ஊடகவியலாளர்களிடத்திலும் கண்ணியமான நடத்தை என்பது அவசியமாகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கன் கல்ச்சர் நம்ம மேலே பேசிட்டோம். அதை குறிப்பிடுறதுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன், மன்னிக்கணும். இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நார்த் கரோலினா அப்படிங்கிற இடத்துல யுஎஸ்ஏயில் நேற்றுக்கு வந்து பேஸ்கெட் பால் ஒன்று வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் விழுந்துருச்சுன்னு சொல்லி அதில் விரக்தி அடைஞ்சு துப்பாக்கி எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களை 2 பேரை கொன்னுட்டதாக செய்தி கேள்விப்பட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிலை எந்த நாட்டிற்கும் வரக்கூடாது. அப்படின்னா அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கன் லைசன்ஸ், கன் கண்ட்ரோல் லாஸ் உரிய முறையில், ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் ஹேண்டில் பண்ணணும். மேலும் நாம் சமீபத்தில் உத்தரப்பிரதேசில் ஆத்திக் அகமட் அண்ட் ஹிஸ் பிரதர், அவருடைய சகோதரர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த துப்பாக்கி துருக்கி நாட்டிலிருந்து பெறப்பட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆகையினால் நம்ம நாட்டிலையும் இந்த ஆர்ம்ஸ் ஆக்டை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று சமீபத்தில் வெளியே வந்தது, எனக்கு தெரிந்த நியூஸ் 18 என்று நினைக்கிறேன். அதில் தலைப்பு என்னென்னா, சீரிய பெண்கள் சிதறிய மதில் சுவர் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு இருந்தது. அதாவது என்ன குற்றச்சாட்டுன்னா, தனிநபர் ஒருவர் சில பேருடைய நிலங்களை ஆக்கிரமித்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பதாகவும், அந்த காம்பவுண்ட் வாலை சில பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கடப்பாரை இது போன்ற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இடித்து தள்ளுவது போன்ற அந்த காணொளியில் இருந்தது. ஆனால் அந்த காணொளியில் இது சம்பந்தமாக இவர்கள் யாரிடத்தையாவது அணுகினார்களா, இந்த குற்றச்சாட்டை வேறு இடத்து எங்கேயாவது சமர்ப்பிக்கப்பட்டதான்னு சொல்லப்படலை. மேலும் அந்த காணொளி எப்படி இருந்ததுன்னா, இந்த பெண்கள் வந்து கடப்பாரை எடுத்து இடிப்பதை போற்றுவது போல் இருந்தது. அதாவது இந்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போது ஊடகவியலாளர்கள் இந்த பெண்கள் சார்பாக, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசுவது, அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவது நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சட்டத்தை கையில் எடுப்பதை போற்றுவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கணும். அது மிகவும் தவறானது. ஒரு ஜனநாயக நாட்டில், சட்டத்தின் ஆட்சி இருக்கக்கூடிய நாட்டில் இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். வன்முறை வந்து தீர்வாகாது. வன்முறையை போற்றுதலும் தவறு தான். அதே சமயம் உதவக்கூடாதுன்னு சொல்லலை. இறுதியாக இந்த காணொளியை நிறைவு செய்வோம். நிசாமாபாத்தில், தெலங்கானாவில் ஒரு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாததுனால, அதாவது நோயாளியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தில் கொண்டு போகிறதற்கு
அந்த சின்ன ஊர்தி போல் இருக்கும், அதில் படுக்க வைத்து அவரை எடுத்துகிட்டு போவாங்க. அதான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெச்சர்னு சொல்கிறோம். அதனால் தரையோடு சேர்த்து அந்த குடும்பத்தினர் அந்த நபரை இழுத்து செல்லக்கூடிய ஒரு காணொளியை நான் பார்த்தேன். இப்போது இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், ஜனநாயக நாட்டில் பொது ஊழியர்கள் எல்லாரும் அவங்க கடமையை சிறப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்குது. மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை, மருத்துவமனைகளை நீங்கள் ஆய்வு செய்யணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இருக்கா, போதிய நபர்கள் பணிபுரிகிறாங்களா, போதிய பணியிடங்கள் இருக்கா, இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கா, நேரத்துக்கு வராங்களா, அட்டெண்டன்ஸ் இருக்கா இல்லையா, இது எல்லாமே மக்கள் ஆடிட் பண்ணணும். எப்படி ஆடிட் பண்ணலாம்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடங்களுக்கு நேரடியாக நீங்கள் போய் ஆய்வு செய்யலாம். அதற்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இடம் இருக்குது. நீங்கள் கடிதத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த இடத்த, சில டாக்குமெண்ட்டை உங்களுடைய அலுவலகத்திற்கே வந்து நான் ஆய்வு செய்ய விளைகிறேன், எனக்கு நேரம் ஒதுக்குங்கள்னு கேட்டால் அந்த பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு பதில் கடிதத்தில் இந்த நாள் இத்தனை மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. இவைகளில் ஏதாவது குறைபாடுகளை நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா அதை உரிய அதிகாரிகளிடத்தில், ஊடகங்களிடத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு சீர்திருத்தத்தை இல்லைன்னா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதை மக்கள் தான் செய்யணும். யாரோ ஒருத்தர் நமக்காக செய்வாங்கன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இது மக்களாட்சி முறை உள்ள ஒரு நாடு, அதிகாரம் மக்களுடையது. நம்மளெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ண தான் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாமே அவர்களே பார்த்து கொள்வார்கள் என்பதும் சரியல்ல. மக்களாட்சி முறையில் அதிகாரம் நம்மிடத்தில் இருக்குது. மக்கள் தான் இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி ஆடிட் பண்ணணும் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் விமர்சனத்தில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.